உங்களுக்கு தேசபக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்வதற்கான ஒரு முயற்சி. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது பாஜக அரசியல் கருத்தை இப்படி அவர் வெளிப்படுத்துறார். ஆளுநர் முறையில நல்ல ஒரு அம்சம் குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்க அமல்படுத்த மாட்டோம். ஒரு அரசின் மீது, சபையின் நடவடிக்கையின் மீது ஒரு ஆளுநரே அவ்வாறு சொல்லுவதுங்கிறது பொருத்தமானது அல்ல. ஒன்றிய பாஜக அரசியல் கட்சியினுடைய சிந்தனையாக தான் ஆளுநர் முழுமையுமாக இருக்கிறார். இந்த ஆளுநருடைய நடவடிக்கையில ரொம்ப பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் காட்டுறாங்க. ஒரு 25 மசோதாவுல கையெழுத்தே போடாம இன்னைக்கு ஆளுநர் தேசிய கீதத்தை பாடலைன்னு அவர் ஒரு பாட்டை பாடிட்டு போறாரு. ஆகவே அதிமுகவினுடைய அந்த நழுவுகிற அரசியல் போக்க தான் அது காட்டு. எதிர்காலத்தில் ஜனநாயகத்தை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆளுநர்கள் அப்படிங்கிற அந்த இடம் தேவையில்லை. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலபாரதியை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டம், அதாவது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. அதன்படி இன்னைக்கு ஆளுநர் உரையை தொடங்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. கடந்த முறையும் ஆளுநர் உரையில குறிப்பிடாத வார்த்தைகளை பேசினார்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது வெளிநடப்பு செய்தார். இந்த முறை ஆளுநர் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த கோரிக்கைகள் எல்லாம் நீக்கப்பட்டிருப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் உரையில் இல்லாததை அவர் குறிப்பிட்டு ஏறத்தாழ ஒரு 5 நிமிடங்களிலேயே பேசி முடித்துவிட்டு அமர்ந்து விட்டார். இந்த ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான இந்த முரண் எதனால் ஏற்படுகிறது? இங்க தமிழகத்தில் மட்டும்தான் அப்படி நடப்பதாக இல்லை, தென் மாநிலங்களிலும் இது போன்ற சூழல் இருக்கிறது. ஆளுநர் செய்யக்கூடிய விஷயம் என்ன, அரசு செய்யக்கூடிய விஷயம் என்ன? பொதுவாக தமிழ்நாட்டு ஆளுநர் பதவியேற்ற காலத்திலிருந்து ஒரு பெரிய சர்ச்சையை, விவாதங்களை உருவாக்கிட்டே இருக்கார். ஒரு மாநில அரசோடு இணைந்து போகக்கூடிய ஒரு அரசியல் மெச்சூரிட்டி என்பது, ஒரு பக்குவம் அப்படிங்கிறது நம்ம ஆளுநரிடம் எதிர்பார்க்கவே முடியல. இன்னைக்கு நிலைமை மாறும், அடுத்த நிலைமை மாறும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனா அப்படி இல்லை. ஆகவேதான் சென்ற முறையும் அந்த கூட்டத்தொடருடைய முதல் நாள் ஒரு பெரிய சர்ச்சையை, பெரிய புயலை கிளப்பி விட்டுட்டு போனாங்க. இந்த முறை அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்கள் ஒரு 3 நிமிடம், அதிகபட்சம் அவர் பேசினதே 3 நிமிடம் தான். வெளியில எவ்வளவோ பேசுறாங்க, மணிக்கணக்குல நீண்ட நேரம் வெளியில பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்கம் நிறைய பேசுறாரு. ஆனா அவர் பேச வேண்டிய இடத்தில் ரொம்ப சுருக்கமா 3 நிமிடத்தில் வேண்டா வெறுப்பாக பேசி முடிக்கிறார். ஆகவே இது ஒரு ஆரோக்கியமற்ற தன்மை அவரிடம் தொடர்ந்து நீடிக்கிறது. நீங்க 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. ஏறத்தாழ ஆளுநர் உரைன்றது நீங்க உங்களுடைய எம்எல்ஏ பதவி காலத்தில் ஒரு 14-13 முறை நீங்க ஆளுநர் உரையை பார்த்திருக்கீங்க. இப்போது இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தொடக்க நிகழ்வு என்ன, நிறைவு நிகழ்வு என்ன அப்படின்றது பேரவைத் தலைவர் அப்பாவும் பேட்டி ஆளுநர் உரைக்கு அப்புறம் சொன்னார். அதாவது ஆளுநரை வரவேற்கும் போது தேசிய கீதம் இசைத்து வரவேற்றோம், தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கினோம், ஆளுநர் உரை நிறைவு தேசிய கீதம் அப்படின்னு. இந்த நடைமுறை வேறு ஏதாவது நீங்கள் இருக்கிற காலத்தில் மாறுபாடாக இப்போது நடந்திருக்கிறதா, இல்லை இதுதான் கடைபிடிப்பார்களா? சபாநாயகர் தெரிவித்ததுதான் நடைமுறை. கடந்த காலங்கள்லயும் அப்படிதான் இருந்தது. இது ஒன்றும் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதாக எனக்கு தெரியல. இப்போ ஆளுநர் தேசிய கீதம் ஏன் இணைக்கப்படல அப்படின்னு அவர் சொல்றாரு. இறுதியாக சபை முடிகிற நேரத்துல தேசிய கீதம் என்பது பாடப்பட்டது. ஆனா ஆளுநர் என்பவர் அங்கு இல்லை. அதுக்கு முன்னதாகவே எழுந்து வெளியில போயிட்டார். அப்போ இது ஒரு அரசுக்கு சுட்டி காட்டக்கூடிய வகையில சுட்டி காட்டலாம். எது ஒவ்வொரு மாநில அரசும் எதை மரபாக கடைபிடிக்கிறார்களோ அப்படிதான் நம்ம கடைபிடிக்கிறோம். தேசிய கீதம் பாடவே கூடாது அப்படிங்கிற கொள்கை மாநில தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமாக கிடையாது. தேசிய கீதத்தை புறக்கணிக்கிற நோக்கமும் கிடையாது. அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இருந்து, அலுவலர்கள்ல இருந்து, முதலமைச்சர்ல இருந்து
அனைவருக்குமே தேசிய கீதத்துல உடன்பாடு இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கிற பொழுது கடந்த காலத்தில் சபையில் எப்படி அந்த மரபுகள் பின்பற்றப்பட்டு வந்ததோ அந்த மரபுகளின் அடிப்படையில தான் இன்றைக்கும் அது நடந்தது. ஒரு அரசை குற்றம் சாட்டுகிறார். அதுதான் அதுக்குள்ள ஒரு நோக்கம். அவர் சொல்வதனுடைய நோக்கம், நீங்க எல்லாமே தேசிய கீதத்தை புறக்கணிக்கிறீங்க, இந்த நாட்டை மதிப்பது இல்லை, உங்களுக்கு தேசபக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்வதற்கான ஒரு முயற்சி, ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. ஏன்னா 2024 பாஜக தேர்தலுக்கு வருது. அப்போ மாநில ஆளுநர் கடந்த காலத்திலயும் இப்படிதான் ஏதாவது ஒரு சம்பவங்களை நிகழ்த்திட்டு அவர் போயிடுறாரு. இது ஒரு சர்ச்சையாக்கப்படுது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு அரசாங்கம், ஒரு ஆளுநர் உரை நிகழ்த்துறார், அடுத்து பட்ஜெட் வரப்போகுது, இது குறித்தெல்லாம் மக்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க, கவனிப்பாங்க அப்படிங்கிற கவலையே இல்லாமல் ஒரு 3 நிமிஷத்துல தன்னுடைய உரையை முடிப்பதும், தேசிய கீதம் நீங்க தமிழ்நாடு அரசு மதிக்கல, அதை ஒளிபரப்பல அப்படின்னு சொல்லுவதெல்லாம் அது ஒரு விமர்சனமா, ஒரு குற்றச்சாட்டாக சுமத்துவதனுடைய நோக்கம் என்ன? ஒரு பெரிய இடத்துல, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆளுநர் பதவியில இருக்கக்கூடியவரு இந்த தேசிய கீதத்தின் மீது இந்த அரசுக்கு பற்று இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறார். அது ஒரு விரோதமான அரசியல் முயற்சி. ஆனா அது தேவையில்லை அப்படிங்கறதுதான் கருத்து. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது பாஜக அரசியல் கருத்தை இப்படி அவர் வெளிப்படுத்துறார். அதுதான் கேரளாவிலையும் நடக்குது, அதுதான் தெலுங்கானாவிலையும் நடக்குது, கர்நாடகாவிலையும் நடக்குது. தேசப்பற்று இல்லை, தேசபக்தியில் குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாநில அரசை நோக்கி அவரு ஒரு கருத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறார். இதனால என்ன லாபம் கிடைத்துவிடும்? தமிழ்நாட்டு மக்களினுடைய சிந்தனைகளை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி. அதாவது இவங்க ஒரு தேசிய நீரோட்டத்துல இல்ல, பாருங்க ஒரு தேசியத்தையே புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு அவரா வலிந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தக்கூடிய ஒரு முயற்சி. இப்போ இது எல்லாம் விவாத பொருளாயிடுச்சு பார்த்தீங்களா? இப்ப நம்ம எதை பற்றி பேசணும்? ஆளுநர் உரையில நல்ல ஒரு அம்சம் குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்க அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு மாநில திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவித்திருக்கிறாங்க. இப்போ மற்ற மாநிலங்கள்ல, உத்தரகாண்ட் மாதிரியான மாநிலங்கள்ல நாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. இப்போ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் சிஏஏ இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு துவங்கிட்டாங்க. ஆனா கேரள அரசு நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு அவங்க அறிவிச்சாங்க. தமிழ்நாடு அரசு நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முதியோர் பெண்கள், விதவை பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக அந்த மாத உதவி திட்டத்தை உயர்த்தி இந்த அரசினுடைய ஆளுநர் உரையில இருக்கு, அறிக்கையில இருக்கு. அதையெல்லாம் ஆளுநர் வாசிச்சாராங்கிறது தெரியல. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசின் நிதி நெருக்கடியில ஒரு 1000 ரூபாய்ங்கிறது 1200 உயர்த்தப்பட்டிருக்கு. பல விவசாயிகளுக்கான சில கடந்த காலத்தில் எடுத்த நடவடிக்கைகள், பெண்களுக்கான அரசினுடைய திட்டங்கள், இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம், அது மட்டுமல்ல உலக அளவுக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க அவங்களுடைய பிரச்சனைகள், வேர்களை தேடி அந்த திட்டம் நம்ம உலகம் முழுசும் தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழ் மக்களை ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசு புதிய முறையில அதை மேற்கொள்றாங்க. அதையும் கூட ஆளுநர் உரை அறிக்கையில பார்க்க முடிகிறது. இது மாதிரி பல நல்ல திட்டங்கள் குறித்து மாநில ஆளுநர் மூலமாக தமிழ்நாடு அரசினுடைய அந்த கொள்கை அறிவிப்புகள் என்பது அதுக்குள்ள இருக்கு. அதை நாம பேசணும், அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு போகணும், பிற மாநிலத்து மக்களுக்கும் கொண்டு போகணும், உலக அளவுக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப அந்த விவாதங்களை எல்லாம் திசை திருப்புவதற்கு எந்த விவாதம் உட்கார்ந்துச்சு நாற்காலியில? ஆளுநர் தேசிய கீதத்தை பற்றி மாநில அரசு அதை மதிக்கல, அதை பின்பற்றல அப்படின்னு சொன்ன அந்த குற்றச்சாட்டு இருக்கு பாருங்களேன், அந்த விமர்சனம் இருக்கு பாருங்களேன், அதுதான் மேலோங்கி நிற்கும். அப்ப இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் இதுக்குள்ளதான் போயிட்டு இருக்கும், இதுக்குள்ளதான் போகும். அப்ப தமிழ்நாடு அரசு கடந்த காலங்கள்ல அந்த புயல், கடுமையான புயல், கடுமையான வெள்ளம், நம்ம மக்களை உயிரோடு மீட்பதற்கே பெரும் போராட்டத்தை நம்ம நடத்தி இருக்கிறோம். அதெல்லாம் ஆளுநர் உரையில அந்த அறிக்கையில
விவரமாக சொல்லி வந்திருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பேச வேண்டிய இந்த நேரத்தில் ஆளுநர் ஒரே ஒரு வார்த்தையில் அதை வந்து விமர்சனமாக, குற்றச்சாட்டாக ஒரு அரசின் மீது, சபையின் நடவடிக்கையின் மீது ஒரு ஆளுநரே அவ்வாறு சொல்லுவதுங்கிறது பொருத்தமானது அல்ல. அவருக்கு அப்படி ஒரு கருத்து இருந்தா கூட்டம் முடிந்த பிற்பாடு சபாநாயகர்கிட்ட அவர் சொல்லலாம், நீங்க தேசிய கீதத்தை ஒளிபரப்பணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு. இதெல்லாம் சில நேரங்கள்ல பொது வெளியில் பேசாமல் ஒரு அரசுக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச உறவில் அது வெளிப்படுத்தலாம். அந்த தவறுகள் இருந்தா திருத்திக்கலாம். ஆனால் இதே ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது அறிக்கையினுடைய முக்கிய அம்சங்கள் மக்களினுடைய கவனத்துக்கு இப்ப நீங்களும் கொண்டு போக முடியாது, நாமளும் கொண்டு போக முடியாது. அந்த சிரமத்தை, அந்த கஷ்டத்தை திட்டமிட்ட ஆளுநர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படிதான் பாக்குறேன். சட்டப்பேரவை தலைவர், சட்டப்பேரவை செயலாளர் 2 பேரும் நேரில் சென்று அழைத்தோம். அப்போதும் அவர் இதை பற்றி குறிப்பிடவில்லை என்கிறார். இந்த தேசிய கீதத்தை பற்றி சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே அவருக்கு அச்சடிக்கப்பட்டு என்னென்ன நிகழ்வுகள் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படித்தானே நிகழ்வு இருக்கும்? ஆமா ஆமா. அப்போது உரையில் முன்னாடியே ஏதேனும் கருத்து ஏற்பு இல்லை என்று அவர் தெரிவித்ததாகவும் தகவல் இல்லை. சட்டப்பேரவை நிகழ்வில் தேசிய கீதத்தை முன்பே ஒரு முறை ஒலிக்க வைக்க வேண்டும், நிகழ்ச்சியின் இறுதியிலும் ஒலிக்க வைக்க வேண்டும் என்ற கருத்தும் முன் வரவில்லை. முழுமையாக ஒரு அரசியல் பார்வையாக தான் பார்க்கப்படுகிறதா? அதுதான் நீங்க உங்களுடைய கேள்வியிலே அந்த பதில்கள் முழுமையாக அடங்கியிருக்கு. ஒண்ணு, சபையினுடைய மரபுன்னு ஒண்ணு இருக்கு. இதுவரைக்கும் பின்பற்றி வந்த நடைமுறையை தான் சபாநாயகர் பின்பற்ற முடியும். அவருடைய விருப்பத்திலிருந்து எதையும் தீர்மானிக்கவே முடியாது. தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது மாநில அரசினுடைய, மக்களினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இசை. அப்போ அந்த பாடல் நீங்க சொன்ன மாதிரி, குறிப்பிட்டது மாதிரி, அது ஒரு பேப்பர்ல அச்சடிக்கப்பட்டுதான் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தேசிய கீதம் எந்த இடத்தில் வரும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் அவர் நினைத்திருந்தால் முன்னாடியே அவருடைய கருத்தை சொல்லியிருக்கலாம். அதுல ஏதாவது மறுப்பு இருந்தா சபாநாயகரும் இல்லைங்க இது மரபு அப்படிங்கிற முறையில அவரும் பேசியிருந்திருக்கலாம். ஆனா அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு வருகிற பொழுது இது ஒரு திட்டமிட்ட ஆளுநர் ஒரு உள்நோக்கத்தோடு சபைக்குள்ள தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவது ரொம்ப ரொம்ப கவலை அளிப்பதாக தான் இருக்கு. அப்போ இதுக்கு பின்னாடி அவருடைய அரசியல் சிந்தனை முழுவதும் ஒன்றிய பாஜக அரசியல் கட்சியினுடைய சிந்தனையாக தான் ஆளுநர் முழுமையுமாக இருக்கிறார். அப்போ அவர் ஒரு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு நேம் இருந்தாலும் அவருடைய தோற்றம் என்பது பாஜக என்ற அரசியல் கட்சியாக தான் அவர் ஆளுநர் நாற்காலியில உட்கார்றாரு. சபையினுடைய மரபு அதை மதிக்காது. அது வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய இடர்பாடு. வரலாற்றுல இது ஒரு இடர்பாடு தான். ஆளுநர் அப்படியான ஒரு அரசியல் சிந்தனையோடு, அவருக்கு ஒரு அரசியல் இருக்கலாம். சட்டப்பேரவைத் தலைவர் கூட கடைசியா சொன்னார், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அப்படிதான் இருக்க முடியும் ஜனநாயகத்துல. அப்படி இருக்கிற பொழுது சபையின் மரபை எல்லோரும் இணைந்து மதிப்பது அப்படிங்கிறதா இருக்கணும். இன்னொன்னு பாருங்க, இவரு மாநில சட்டமன்றத்துல ஆளுநர், பாஜக கட்சி தலைவர் மாதிரி நடந்துக்கிறாரு. அங்க நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சியிலிருந்து ஒருத்தரை துணை சபாநாயகரா தேர்ந்தெடுக்கணும். கடைசி வரைக்கும் தேர்ந்தெடுக்கவே இல்லை. அப்போ பாஜக எப்படி நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றங்களையும் அதனுடைய மரபுகளை எப்படி காலில் போட்டு மிதிக்குது அப்படிங்கிறத நம்ம குறிப்பா பார்க்கணும். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு என்று பேட்டி அளிக்கும் போது தெலுங்கானா விவகாரத்தை மேற்கோளிட்டு காட்டினார். தெலுங்கானா மாநிலத்தில் ஆளுநரை அழைத்து ஆளுநர் உரை நிகழ்த்துவதில்லை அப்படின்றதையும் சுட்டிக்காட்டினார். அப்படி என்றால் இனி வருங்காலங்களில் ஆளுநரின் செயல்பாடு இதே ஆளுநர் தொடர்வாரானால், எந்த போக்கு தொடருமானால் தெலுங்கானா போன்று தமிழகத்திலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சூழல் இருக்குமா? தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அமைச்சரவை, நம்ம தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்த ஆளுநருடைய நடவடிக்கையில ரொம்ப பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் காட்டுறாங்க. ஒரு 25 மசோதாவுல கையெழுத்தே போடாம இன்னைக்கு ஆளுநர் தேசிய கீதத்தை பாடலைன்னு அவர் ஒரு பாட்டை பாடிட்டு போறாரு. அப்போ ஒரு மாநில அரசு சபையில் நிறைவேற்றிய மசோதாக்களின் மீது கையெழுத்து போட வேண்டும், காலதாமதம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னது யாரு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள்.
அதையும் மதிக்கல. மசோதா பேப்பர்ல கையெழுத்தும் போடல. இது வந்து பாஜகவினுடைய அஜெண்டா தான். RSS பாஜகவினுடைய அஜெண்டாவை அவர் அமல்படுத்துகிறார் அப்படிங்கறதுதான் தெரியுது. நமக்கு எவ்வளவு துயரங்கள் கஷ்டங்கள் இழைக்கப்பட்டாலும் ஒரு ஜனநாயக ரீதியா தான் பிரச்சனையை அணுகும். அதுதான் மிக முக்கியமானது. ஆளுநர் அப்படி நடந்துக்கிறாருங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு நாங்க இப்படிதான் நடப்போம்லாம் அவங்க செய்யல. எல்லா வழியையும் நீதிமன்றத்தின் மூலமாக, அது ஒரு மிகப்பெரிய நியாயத்தை வழங்கக்கூடிய இடமாக இருக்கு உச்ச நீதிமன்றம். அங்க போய் முறையிடுறாங்க மாநில அரசு. ஆகவே அவங்களா ஒண்ணும் முடிவு எடுக்கல. ஆகவே இந்த பொறுமை சகிப்புத்தன்மையையும் புரியாத ஆளுநராக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பின்னால் பாஜக ஒன்றிய அரசு இருக்கு. அதனுடைய அரசியல் அமைப்பும் அப்படிதான் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஆளுநரின் இந்த செயல்பாடு குறித்த கேள்விக்கு அது ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் அரசுக்கும் உள்ள பிரச்சனை, நீங்கள் அது குறித்து அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரின் இந்த கருத்து என்பது ஒரு அரசியல் ரீதியாக ஆளுநர் பக்கம் குற்றம் சாட்டாமல் இருப்பதற்காகவா, இல்லை திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்காக ஆளுநர் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்க கூடாது என்பதற்காகவா? அதிமுகவினுடைய அரசியல் நிலைப்பாட்டில இருந்துதான் அவரு கருத்தை சொல்லியிருக்காரு. பாம்ப அடிக்கிற மாதிரியே அடிக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது பாருங்களேன். பாம்பும் சாகக்கூடாது, தடியும் முறியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்றாரு. அது ஆபத்தானது. பாம்பு எதிராக வந்துச்சுனாக்கா அதை அடிச்சுதானே ஆகணும். அப்போ இந்த கருத்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டு ஒரு 3 நிமிஷத்தோட உரையை முடிச்சுட்டு போறாரு அப்படின்னா அதன் மீது தானே அவர்கிட்ட கருத்து கேட்கிறாங்க. அரசாங்கத்துக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதிமுக அரசாங்கத்துக்குள்ள இல்லையா, சட்டமன்றத்துக்குள்ள இல்லையா? இவங்கெல்லாம் சேர்ந்தது தானே தமிழ்நாடு அரசாங்கம். அல்லது திமுக ஒத்த கட்சி மட்டும்தான் அரசாங்கம்னு அவங்க சொல்றாங்களா? அதிமுக ஒரு பிரதானமான எதிர்கட்சி, அதனுடைய தலைவர். அப்போ எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு நீங்க அரசியல் கட்சியா அறிவிச்சுட்டீங்க. உறவு இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா சபையில் நடந்த இது போன்ற நடவடிக்கையில் அவங்க அதிமுக கட்சியினுடைய கருத்தை சொல்லணுமா இல்லையா? அதை அவர் சொல்லவில்லை. ஆகவே அதிமுகவினுடைய அந்த நழுவுகிற அரசியல் போக்கதான் அது காட்டும். இப்ப காங்கிரஸ் கட்சியில பேசும்போது செல்வ பெருந்தகை EVK சிலம்பரம் குறிப்பிடும் போது ஆளுநர் மாண்பை காக்க தவறிவிட்டார் என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்த கூட்டத்தொடர் இருக்கும் போது இந்த ஆளுநர் இருக்க மாட்டார், அதற்குள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்துவிடும் அந்த நம்பிக்கையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணியில் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் மாநிலத்தில் இனி ஆளுநர் பதவி என்பதே தேவையில்லை, இல்ல ஆளுநர் பதவியை அகற்றி விடுவோம் என்று சேர்ப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுப்புகள் இது போன்ற சூழல்கள் மூலம் அந்த கூட்டணி உருவாக்க முயலுமா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் தெரிவிச்சிருக்காங்க, ஆளுநர்ங்கிற பதவி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அது தேவையற்ற ஒன்று. ஆளுநர் இருக்கு, அந்த காலத்துல ஒரு நியமனம் அப்படிங்கிற முறையில போட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு ஜனநாயகத்தை நாம இன்னும் பலப்படுத்த வேண்டியிருக்கு, புதுப்பிக்க வேண்டியிருக்கு, தேவையற்ற நடவடிக்கையில கைவிட வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று அதிகாரத்திற்கு வருகிற பொழுது இது போன்ற கருத்துக்களை நிச்சயமாக அந்த அமைப்புக்கு உறுதியா கொண்டு செல்வோம். அந்த முறையில இந்த கருத்தை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி, ஆளுநர்னு ஒருத்தர் இருந்தா நிச்சயமா ஒன்றிய அரசு அதனுடைய நலனுக்காக தங்கள் விருப்பம் போல பயன்படுத்தக்கூடிய சூழல் எப்போது வேண்டுமானாலும் வரும். கடந்த காலங்களையும் வந்திருக்கு. ஆகவே எதிர்காலத்தில் ஜனநாயகத்தை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆளுநர்கள் அப்படிங்கிற அந்த இடம் தேவையில்லை அப்படிங்கிற கருத்தையும் சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக வரக்கூடிய புதிய அரசு இந்திய கூட்டமைப்புக்கு நம்ம உறுதியாக கொண்டு செல்வோம். நன்றி மேடம். நன்றி.